யாக்கோபு 16 இருக்கிற தன்னுடைய மாமா லாபான் வீட்டிற்கு போகிறார். போகிற வழியிலே சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொள்கிறார். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னுடனே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். யாக்கோபு பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுக்கிறார். அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். இருபது வருடங்களுக்கு பிறகு தேவன் மீண்டும் யாக்கோபிடம் பேசுகிறார். உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன். அந்த யாக்கோபே இஸ்ரவேல் என்று தேவனால் அழைக்கப்படுகிறார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டன. $430 வருடங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாய் பெருகியிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். எகிப்திலே அடிமையாயிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக தேவன் மோசேயை தெரிந்து கொள்கிறார். தேவன் முச்செடி நடுவிலிருந்து பேசுகிறார். இஸ்ரவேலை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எம்மோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் மூடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரலும் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய எச்சனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வனிடத்துக்கு அனுப்புவேன். தேவன் சொன்னபடியெல்லாம் மோசே செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். தேவன் சொன்னதை செய்தார். அவர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எனக்காய் யுத்தம் செய்வார், குறித்த காலத்தில் நன்மை செய்வார். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், குறித்த காலத்தில் நன்மை செய்வார். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார், அவர் என்னிடம் சொன்னதை செய்து முடிப்பார். யுத்தம் செய்வார், எனக்காய் யுத்தம் செய்வார், யுத்தம் செய்வார், எனக்காய் யுத்தம் செய்வார். ஏகோவா நிசியே, தோல்வி என்றும் இல்லையே, வெற்றி நம் பக்கம்.
பெற்றுக்கொள்ள சிறையிருப்பை அவர் மாற்றிவிட இழந்த யாவையும் பெற்றுக்கொள்ள சிறையிருப்பை அவர் மாற்றிவிட சத்துரு முன்பாக தலை உயர்த்த எந்த எல்லைகளில் நான் ஜெயம் எடுக்க யுத்தம் செய்வார் எனக்காய் யுத்தம் செய்வார் யுத்தம் செய்வார் எனக்காய் யுத்தம் செய்வார் யெகோவா நிசியே தோல்வி என்றும் இல்லையே வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே யெகோவா நிசியே தோல்வி என்றும் இல்லையே வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே சிந்தைக்கெட்டாத காரியங்களை சேனையின் கர்த்தர் செய்து முடிப்பார் சிந்தைக்கெட்டாத காரியங்களை சேனையின் கர்த்தர் செய்து முடிப்பார் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தரிசனம் தந்தவர் தினம் நடத்தி யுத்தம் செய்வார் எனக்காய் யுத்தம் செய்வார் யுத்தம் செய்வார் எனக்காய் யுத்தம் செய்வார் யெகோவா நிசியே தோல்வி என்றும் இல்லையே வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே யெகோவா நிசியே தோல்வி என்றும் இல்லையே வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார் குறித்த காலத்தில் நன்மை செய்வார் கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார் குறித்த காலத்தில் நன்மை செய்வார் அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார் அவர் என்னிடம் சொன்னதை செய்து முடிப்பார் யுத்தம் செய்வார் எனக்காய் யுத்தம் செய்வார் யுத்தம் செய்வார் எனக்காய் யுத்தம் செய்வார் யெகோவா நிசியே தோல்வி என்றும் இல்லையே வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே